ஸ்கின் பிரச்சனைங்க, முடி வளர மாட்டேன்து, முடி கொட்டுது. அதே நேரத்துக்கு உடம்புல சத்தே இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு பலவீனமாக, ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம்னா ரொம்ப படன்னு மனசை அடிச்சுக்குது. கை கால்லாம் வந்துட்டு ஜாயின்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லூஸான மாதிரி, ஒரு க்ரிப்பே இல்லாமல் நடக்கையில் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சாப்பாட்டு முறைகளை வந்துட்டு நீங்கள் கடைப்பிடிச்சாகணும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிறது கிடையாது. அதை மீறி வந்துட்டு சத்து இல்லாமல் போச்சுன்னா சத்து ஊசி ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சாப்பாடும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியறதில்ல. மெடிசன் இருந்தால் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. மெடிசன் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டு தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி நல்ல உணவுகள் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வால்நட்டு, பாதாம் இதை தான் சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வரேன். அதுதான் மேட்ரு. ஸோ அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நல்ல தகவல்கள் நம்ம பார்க்கலாம். அனுபவத்தில் செஞ்சதை உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறது தான் என்னோடய சேனலோட நோக்கமே. ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போது அது மாதிரி நீங்கள் காலையில் வந்துட்டு காஃபி சாப்பிட்ற டைமில் இல்லை ஒரு பிரேக் 11 அந்த டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் எந்த டைமில் இந்த நட்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப 100% நல்லா இருக்குன்னா, காஃபி டைம். காலையில் எழுந்துச்சி ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்க. குடித்ததுக்கப்புறம் இந்த பருப்பை வந்துட்டு ஏன் அது வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டிருக்கேன்னா, இதில் வந்துட்டு அழுக்குகள் சம்திங் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அந்த தோலை நம்ம உரித்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லது. ஸோ இதில் ஒரு 5 பருப்பு உரித்து சாப்பிட்டுட்டு ஒரு கப் காஃபியோ பாலோ டீயோ சம்திங் எதுவும் சாப்பிடாதவங்க வெறும் சுடுதண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்புல இருக்கிற சேஞ்சஸ், உங்கள் ஹேரில் இருக்க சேஞ்சஸ், உங்களோட ஸ்கின்னில் இருக்க சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது போல் ஆரோக்கியமான உணவுகள் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. மெடிசனை நம்பி வாழாதீங்க. தேங்க்யூ.